அத்வைதம் என்பதே ஆதிசங்கர பகவத்பாதால் நிலைநாட்டிய சித்தாந்தம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அத்வைதம் என்றால் என்ன? அதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். துவைதம் என்றால், துவை என்றால் இரண்டு, அத்வைதம் என்றால் இரண்டு அல்ல ஒன்று என்று பொருள். அதாவது நம்மை படைத்த பரமாத்மா என்று சொல்கிறோமே, சுவாமி என்று சொல்கிறோமே இல்லையா, அவர் இரண்டு கிடையாது. சுவாமி என்று ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு இரண்டாவதாக ஜீவர்கள் என்று நாம் இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். இப்படி இரண்டு இல்லவே இல்லை. சுவாமி பிரம்மம் என்கிற ஒரே சத்திய வஸ்துக்கு புறம்பாக மாற்று எதுவுமே இல்லை, இரண்டாவது வஸ்து எதுவுமே இல்லை. அந்த ஒன்றே தான் நாம் மாயா சக்தியினால் இத்தனை ஜீவர்கள் மாதிரி தோன்றுகிறது. இதெல்லாம் வெறும் வேஷம்தான். ஒரு நடிகன் பல வேஷம் போட்டாலும் உள்ளே இருக்கிற ஆள் ஒருத்தன் என்பது போல இந்த சுவாமி ஒருத்தன்தான் என்பது போல் இத்தனை ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கின்றார். அவர் ஒருவரே தான், அவர்தான் பரமாத்மா. ஜீவாத்மா பரமாத்மா என்பது வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்பது இதன் தத்துவம். சரி, ஸ்ரீ ஆதிசங்கரர் எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். ஆனால் உலகத்தில் வேறு வேறாக தெரிகின்ற எல்லா பிராணிகளையும் நாம எப்படி பார்ப்பது? ஒரு குழப்பம் வருதில்லா? இதற்கு உதாரணமாக கணா கண்டவனும் விழித்து கொண்டவனும் ஒருவனே. ஆனால் கணா கண்ட பொழுது நடக்கிறவைகளுக்கும் விழித்து கொண்டவன் நடக்கிறவைகளுக்கும் முன்னுக்கு பின் சம்பந்தமே இல்லை. அவஸ்தை வேறுபட்ட போதிலும் இரண்டிலும் ஒருவனே இருப்பது போல பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றாகத்தான் இருக்கின்ற என்ற மனோபாவம் நமக்குள் வர வேண்டும். இதை வலியுறுத்தி சொல்வதுதான் அத்வைதம். இந்த பரமாத்மாவும் நாமும் ஒன்று என்பதை அறியாமல் இருப்பது தான் அஞ்ஞானம், ஞானம் வராத நிலை. ஒரு கோயிலுக்கு யானை வாகனம் செய்தான் ஒரு மரத்தச்சன். அதை பரீட்சிப்பதற்காக இன்னொரு தச்சன் போனான். அவனுடைய குழந்தையும் போயிற்று. மர யானையை பார்த்ததும் குழந்தை பயந்தது. தச்சன் அதன் அருகில் சென்றபோது குழந்தை, அப்பா யானைக்கிட்டே போகாத, முட்டும் என்று கத்தியது. தச்சன் குழந்தையிடம், இது மரபொம்மை தான், முட்டாது என்று சொல்லி சமாதானம் செய்து அதையும் யானைக்கு பக்கத்தில் அழைத்து போனான். குழந்தையின் அஞ்ஞானம் யானை அசல் யானையாகவே காண்பித்தது. ஆனால் அதை செய்த தச்சனுக்கு அது மர யானை என்ற ஞானம் வந்துவிட்டது. யானை வேறு மரம் வேறு இல்லை என்பது போல் பரமாத்மா வேறு உலகம் வேறு என்பது இல்லவே இல்லை. எல்லாமே பரமம்தான், பரபிரம்மம்தான். இதை வலியுறுத்தி ஒன்றே என்று சொல்வதுதான் அத்வைதம். ஒன்றிலிருந்துதான் பலவாறாக தோன்றி பிரிந்து காண்கிறது என்பதை வலியுறுத்தி சொல்வதுதான் அத்வைதம். இப்போதெல்லாம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணினால்தான் மக்கள் நம்புவார்கள். சயின்ஸ் பேஸ்டாக இருந்தால்தான் இந்த உலகம் எதுவும் நம்பும். அப்படி இந்த அத்வைதத்தை சயின்ஸ் மூலமாகவும் நிரூபிக்கலாம். சுவாலஜி படத்தில் படித்திருப்பார்கள், ஆரிஜின் ஆஃப் லைஃப் என்று ஒரு பாடம் இருக்கிறது. அதில் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் இவற்றிலிருந்து, அதாவது ஒரு அணு கொண்ட செல் பகுதியிலிருந்து பல செல்கள் கொண்ட தானாக பிரிவானது என்று ஒரு அடிப்படை தத்துவம் இருக்கிறது. இதை சொன்னவர் சார்லஸ் என்று நினைக்கிறேன். இந்த தியரிக்கு அபியோஜெனிசிஸ் என்று பெயர். அதுபோல் ஒரு அணுவிலிருந்து பல அணுக்கள் பிரிந்து பலவாக உண்டாகி இருக்கின்ற என்ற சயின்டிஃபிக் கருத்தும் இன்றும் நிலவுகிறது. ஒன்றுதான் பலவாகி பிரிந்து இருக்கின்றன. ஒரு மாலிக்குளிலிருந்து பல மாலிக்குள்கள் உருவாகி ஒரு மூலப்பொருள் ஒரு கட்டமைப்பு கொண்டு விளங்குகிறது என்று சயின்ஸ் துறை சொல்கிறது. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இதையும் வலியுறுத்தி சொல்கிறது. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியும் இதை வலியுறுத்தி சொல்கிறது. ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையவையே தவிர ஒன்றிலிருந்து தான் மற்றொன்று உருவானது என்பத அடிப்படை தத்துவத்தை இது கொண்டது. இதற்கு பலவாறான நமக்கு தோற்றத்தை உண்டு பண்ணுவது நமது ஐம்புலன்களும் என்று எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள். ரிஷிகள் முதற்கொண்டு
திருமூலர் வரை இந்த பஞ்சபூதங்கள் தான் நமக்கு மன மாயையை தோற்றுவிக்கின்றன என்று அறுதியிட்டு சொல்கிறார்கள். இந்த மன மாயையை போக்குவதற்கு என்ன வழி? பேரிலேயே மன மாயை என்று இருக்கிறது. மனத்தினுடைய மாயை. மனம் தன்னை பலவாறாக சிருஷ்டித்து கொண்டிருக்கிறது. நில்லாமல் ஒன்றுக்கொன்று தொடர்புபடுத்தி வெவ்வேறான உருவங்களையும் அதற்குரிய பலன்களையும் நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது. அதை அடக்கினால்தான் நாமை யார் என்று அறிந்து கொள்ள முடியும். கில் த மைண்டு அப்படின்னு பழமொழி கூட உண்டு. மனமது அடங்கினால் மந்திரம் எதுவுமே இல்லை, தேவையில்லை என்ற திருமூலரின் கருத்தும் நமக்கு தெரியும். ஆக இந்த மனம் என்னும் மாயை ஒன்றான பிரம்மாவிடமிருந்து, அதாவது பரம்பொருளிடமிருந்து நம்மை பிரித்து பலவேறாக காட்டுகிறது. இப்படி மனதை ஆடாமல் அசையாமல் இருக்கிற பேரின்ப நிலைக்கு கொண்டு போக வேண்டும். அப்படி எப்படி கொண்டு போய் சேர்ப்பது? அதற்குரிய மார்க்கங்களாக வழியாக பக்தி என்ற ஒரு பாவத்தை பரமாத்மாவிடம் செலுத்த வேண்டும் என்று மகா பெரியவர் சொல்லியிருக்கிறார். மனித வாழ்வு உள்ளவரை ஆசை உண்டு, துன்பம் உண்டு, பயம் உண்டு. இவற்றிலிருந்து விடுபடுவதே மோட்சம். மோட்சம் என்பது வேறு ஒன்றுமில்லை, ஆனந்த நிலையில் நம்மை நாமே அறிந்து கொண்டு இருப்பதுதான் மோட்ச நிலை. நமக்கு அந்நியமாக இன்னொரு வஸ்து உள்ளபோதுதான் அதனால் துன்பம், அதனிடம் ஆசை அல்லது பயம், அதன் மீது துவேஷம் இவை உண்டாக முடியும். இன்னொன்றே இல்லை, காண்பனெல்லாம் ஒரே பரமாத்மா என்ற இந்த அத்வைத ஞானம் அனுபவமாக வந்துவிட்டால் அப்புறம் ஆசையும் பயமும் கோபமும் துயரமும் ஏற்பட வழியில்லை. தேளும் பாம்பும் இப்போது நமக்கு துன்பம் தருகின்றன. நாமே தேளாகவும் பாம்பாகவும் இருந்தால் இந்த துன்பம் இராது அல்லவா? எல்லாமே நாமே என்ற உணர்வு வந்துவிட்டால் எப்பொழுதும் சுபாவமான ஆனந்தம்தான் இருக்கும். அதுதான் பரமானந்தம், மோட்சம் என்ற நிலை. சரீரம் நசித்து செத்துப்போன பின்புதான் மோட்சம் என்று எங்கேயோ ஓரிடத்துக்கு போக வேண்டும் என்பதில்லை. அனைத்தும் ஒன்றே என்ற இந்த அத்வைத ஞானம்தான் இங்கேயே இப்பொழுதே மோட்சம் என்ற பரமானந்தத்தில் இருக்கச் செய்யும் வழியாகும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரே ஒரு சூரியன் தான் உள்ளது. கையில் கொஞ்சம் நீரை எடுத்துக்கொண்டு நல்ல வழுவழுப்பான தரையில் அதை தெளித்தால் ஒவ்வொரு முத்து ஜலத்திலும் பிரதிரூபமாக ஒரு சூரியன் தெரிகிறது. அவையெல்லாம் பிரிந்து பிரிந்து காணப்பட்டாலும், அநேக சூரியன்கள் இருப்பதாக தோன்றினாலும் சூரியன் ஒன்றுதான். அவ்வாறே உலகில் காணும் இத்தனை ஜீவராசிகளுக்குள் சிறியதாக மினுமினிக்கின்ற அறிவொளி, ஜீவன் அனைத்தும் ஒரே பிரம்மத்தின் பிரதிபலிப்புத்தான். இதைத்தான் ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிறார். இன்னும் இதை பற்றி விரிவாக கேட்க விரும்பினால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்